அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் இன்று. இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். சிறப்பான நாட்களில் இருக்கிறோம். ஜும்மா என்றைக்குமே சிறப்பான நாள் தான். வாரம் நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஜும்மா இன்னும் கூடுதல் ஸ்பெஷலான ஒரு ஜும்மா, துல்ஹஜ் மாத ஜும்மா. துல்ஹஜ் மாதத்தில் இன்னும் பாக்கி இருக்கிறது ஒரு ஜும்மா தான். அடுத்த ஜும்மா தான் இருக்கும். அதுக்கப்புறம் துல்ஹஜ் மாதம் முடிஞ்சிடும். புனித மாதம். இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஜும்மாவும் மிக சிறந்த ஜும்மாவும் இருக்கும், மற்ற மாதங்களில் வரக்கூடிய ஜும்மாக்களை காட்டிலும். அதனால் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் சிரமப்பட்டு கொஞ்சம் அதிக துவாக்களை ஊதி அல்லாஹ்விடம் கையேந்தும் போது உங்களுடைய பல பிரச்சனைகள் தீரும். நம்ம சேனலில் பார்க்குற நிறைய சகோதரிகள் கேட்குறீங்களே, எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, இந்த பிரச்சனைகள் இருக்குது சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நாட்களில் அதிகமாக கேளுங்க. ஜும்மானால நீங்கள் எப்போவுமே கேட்கலாம். இது கூடுதல் சிறப்பான ஒரு ஜும்மாவில். அதனால் இந்த நாளை வீணாக்காமல் அதிகமாக துவா செய்யுங்க. குறிப்பாக ஜும்மா தொழுகை அந்த அத்தியாயத்து இருப்பில் அதிகமாக துவா செய்யுங்க. தொழுகை முடிஞ்சுட்டு அதிகமாக துவா செய்யுங்க. அசர் டு அந்த மஹ்ரிப் அந்த நேரத்தை விட்டுடாதீங்க. எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு துவாக்கு சொல்லிட்டு டைம் ஒதுக்கி நல்லா துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய 10 வருடம் 20 வருடம் கஷ்டம் கூட இந்த ஒரு நாளில் தீரலாம். அதனால் அல்லாஹ்விடம் கையேந்தி துவா செய்யுங்க. தன்னிடம் கையேந்தி வருபவர்களை நிச்சயம் அவன் வெறும் கையுடன் அனுப்ப மாட்டான், கைவிட மாட்டான். நீங்கள் துவா சொல்லிட்டு ரொம்ப சிரமம்லாம் உங்களுக்கு இல்லை. ஏன்னா இந்த நாளில் நம்ம சின்னதாக கொஞ்சம் அமல் செஞ்சால் கூட அதிகமாக பலன் கிடைக்கும். அதிகமாக தௌபா செய்யுங்க, சலவாத் ஓதுங்க, சிறப்பான துவாக்களை எடுத்து ஓதுங்க. இப்போ இது மாதிரி ஜும்மா நாள் ஒரு சிறந்த நாள் நமக்கு தெரியும். நம்ம கேட்டது கிடைக்கும். நமக்கும் அல்லாஹ்விற்கும் அந்த திரை இருக்காது. துவா கேட்கும்போது உடனடியாக ஒப்புக்கொள்ளப்படும் ஒரு நேரம் இருக்குது, நமக்கு தெரியுதுல்ல. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் செலக்டிவாக துவாவை எடுத்து நீங்கள் கேளுங்க. அந்த மாதிரி துவா செய்யும்போது இன்னும் அதிகமாக பலன் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் நார்மலாக பொதுவாக துவாக்கள் ஓதுவதை விட சிறப்பான துவாக்கள் இருக்குல்ல, அது போன்ற துவாக்களை எடுத்து ஓதுங்க. அதனால தான் நம்ம சேனலில் வாரம் சிறந்த துவாக்களை நான் செலக்ட் பண்ணி போட்டுட்டு வரேன். ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு துவா சொல்லிட்டு நீங்கள் ஓதுனாலே போதும், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பல முன்னேற்றம் ஏற்படும். அந்த வகையில் இன்னைக்கு நான் ஒரு சிறந்த துவாவை தான் சொல்ல போகிறேன். மிக சிறந்த துவா. உங்கள் ரிசுக்கை பல மடங்கை பெருக்கு தரும் துவா இது. அதனால் இந்த துவாவை இன்னைக்கு நீங்கள் ஓதிக்கிங்க. எத்தனை முறை இதெல்லாம் கணக்கு இல்லை, இஷ்டம் போல் நீங்கள் ஓதலாம். இந்த ஒரு துவாவை ஓதுவதற்கு முன்னாடி சலவாத் ஓதிக்கிங்க. ஓதிய பிறகும் சலவாத் ஓதி நல்லா துவா செய்யுங்க. இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலம் முத்தகப்பலா. اللهم إني أسألك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا. اللهم إني أسألك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا. யா அல்லாஹ், உன்னிடம் பயன் தரக்கூடிய கல்வியையும் தூய்மையான அதாவது ஹலாலான வாழ்வாதாரத்தையும் நீ அங்கீகரிக்கக்கூடிய அதாவது ஏற்கப்படும் நற்செயல்களையும் கேட்கிறேன். மிக சிறந்த ஒரு துவா, சின்ன துவா. மிக முக்கியமான 3 தேவைகள் நமக்கு கிடைக்கும். நாம் கற்கும் கல்வி, அது இந்த உலக கல்வியாகட்டும் இல்லை மார்க்க கல்வியாகட்டும், ரெண்டுமே நமக்கு பயன் தரணும். இந்த உலகத்தில் நம்ம படிக்கிறோம், அந்த படிப்பின் மூலமாக நமக்கு சிறந்த ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம மார்க்க கல்வி நம்ம கற்கிறோம்னு நினச்சிக்கோங்க. அதாவது துவாக்கள் ஹதீஸ்கள் எல்லாமே நம்ம இது பண்ணுறோம். அப்போ துவாக்கள் நம்ம கற்கும் போது அந்த துவாக்கள் நமக்கு ஓதணும். நம்ம சும்மா கற்றுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த துவாக்களை எடுத்து ஓதணும். அதன் மூலமாக நம்முடைய பல பிரச்சனைகள் தீரணும். ஹதீஸ்கள் நம்ம படிக்கிறோம், அந்த ஹதீஸ் படி நம்ம வாழணும். அப்படி பயன் தரக்கூடிய அந்த கல்வியை தான் அல்லாஹ்விடம் இந்த ஒரு துவாவில் கேட்குறோம். அடுத்ததாக தூய்மையான அதாவது ஹலாலான வாழ்வாதாரம். இந்த ஒரு காலத்தில் வாழ்வாதாரம் அதாவது ரிசுக்கு ஹலாலாக வருவது என்பது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நமக்கு தெரியாமல் ஹராம் நிறைய கலந்துருக்கு.
கொஞ்சம் ஹராம் கலந்துருந்தா கூட அந்த ஒரு ரிசுக்கில் பரக்கத் இருக்காது. நம்ம கேட்குற துவாக்களும் கபுல் ஆகாது. எப்போவுமே நீங்கள் பரக்கத் வேணும்னு கேட்கும்போது ஹலாலான வழியில் வரணும் அந்த ரிசுக்கு சொல்லிட்டு கேளுங்க. இந்த ஒரு துவாவில் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தான் நம்ம கேட்குறோம். அடுத்ததாக அங்கீகரிக்கக்கூடிய நற்செயல்களை கேட்குறோம். நாம் ஒரு விஷயம் செய்கிறோம், ஒரு அமல்கள் செய்கிறோம், தொழுகிறோம், ஓதுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டானா இல்லையா சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் தான் அதன் மூலமாக நமக்கு பலன் கிடைக்கும். இந்த உலகத்தில் ஒரு மனிதர் எல்லா நற்செயல்களும் செய்வாங்க. பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க இவங்க கண்டிப்பாக சொர்க்கவாசி தான் சொல்லிட்டு. அவ்வளோ நல்ல மனிதராக இருப்பாங்க. ஆனால் நாளை மறுமையில் ஒன்றுமே இல்லாமல் நிற்பாங்க. ஏன்னா அல்லாஹ் அதை எதையும் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டான். ஏதோ ஒரு காரணத்துக்காக அல்லாஹ் அதை நிராகரிச்சிருப்பான். ஆனால் நமக்கு தெரியாது. நாம் பாட்டு எங்கே இஷ்டத்துக்கும் எல்லா அமல்களும் செஞ்சுக்கிட்டே இருப்போம். நாம் செஞ்ச ஏதாவது ஒரு தவறின் காரணமாக அந்த அமல்கள் ஒப்புக்கொள்ளப்படாமல் இருக்கும். அப்படி ஒப்புக்கொள்ளப்படாமல் இருந்தால் நம்ம கேட்குற துவாக்கள் எதுவுமே கபூலாகாது. நிறைய டைம் நம்ம யோசிச்சிருப்போம், இவ்வளோ துவா கேட்குற, இவ்வளோ சிறந்த துவாக்களை எடுத்து ஓதி கேட்குற, ஏன் என் கஷ்டம் தீரலை சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். அதனால் இந்த ஒரு துவாவை ஓதிக்கிங்க. எப்போவுமே நம்ம எந்த அமல்கள் செஞ்சாலும் அல்லாஹ்விடம் துவா செஞ்சுக்கிங்க, இந்த அமலை ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ் சொல்லிட்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டி முடிச்சுட்டு, அல்லாஹ்விற்காக தான் கட்டுறாங்க அந்த இறை இல்லத்தை. கட்டி முடிச்சுட்டு என்ன துவா செய்கிறாங்க, உனக்காக நான் இதை கட்டியிருக்கேன், இந்த ஒரு நற்பணியை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு அல்லாஹ்விடம் துவா செய்கிறாங்க. அல்லாஹிற்காக கட்டின அந்த இறை இல்லம். அப்போ நாம் செய்கிற ஒவ்வொரு அமல்களுக்கும் நிச்சயமாக அல்லாஹ்வின் ஒப்புதல் தேவை, அவனின் பொருத்தம் தேவை. அது இருந்தால் தான் நமக்கு அந்த ஒரு விஷயம் பலன் அளிக்கும். இந்த ஒரு துவாவில் மிக முக்கிய 3 விஷயங்களை நம்ம கேட்குறோம். இந்த 3மே நமக்கு தேவையான விஷயங்கள் தான். சிறப்பான இந்த ஒரு நாளில் இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்கள் ஓதி கேளுங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கைகூடி வரும். இந்த துவாவை டெய்லியும் ஓதுவது சிறந்தது. இப்போ இன்றைக்கி நீங்கள் இந்த துவாவை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடுறீங்க. இந்த ஒரு செயலும் அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளணும்னா இந்த ஒரு வார்த்தைகள் மூலமாக நமக்கு அது நிறைவேறிடும். அதனால் தயங்காமல் அதிகமான எண்ணிக்கையில் ஓதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வறுமை நீங்கும், கடன் நீங்கும், உங்கள் வாழ்வாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் ரிசுக்கில் கண்டிப்பாக பரக்கத் ஏற்படும். பரக்கத்தை ஏற்படுத்தி தரும் துவா இது. அற்புதமான துவா, சக்தி வாய்ந்த துவா. தொடர்ந்து வீட்டில் வறுமை, கஷ்டம், வேலை இல்லை சொல்லிட்டு முசீபத்துகள் தொடரும் போது இந்த ஒரு துவாவை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நீங்கள் டெய்லியும் ஃபஜ்ர் தொழுதுட்டு ஓதிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் வறுமை எல்லாம் நீங்கி உங்கள் செல்வத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பல முறை ஓதி, பல பேர் ஓதி பலன் கண்ட அனுபவபூர்வமான ஒரு துவா இது. இன்று இந்த துவா ஓதி உங்கள் கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே தீரலாம். அல்லாஹ் நினச்சா ஒரு நாள் கூட தேவையில்லை, ஒரு நொடி போதும். ஒரு நொடியில் எல்லாத்தையும் மாற்றிடுவோம். அதனால் நம்பிக்கையுடன் கேளுங்க. இந்த ஒரு துவாவின் காரணமாக உங்கள் விதி கண்டிப்பாக அழகாக மாறலாம். உங்கள் கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.